ஹாய் கைஸ், இங்கே பார்க்க போகிற படம் குட் வில் ஹண்டிங். இது ஒரு சூப்பர்வான மோட்டிவேஷனல் மூவி. வில் ஹண்டிங்னு ஒருத்தன் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு தெரியாத மேக்ஸிமம் கிடையவே கிடையாது. பட் அவனுக்கு இருக்க சோம்பேறித்தனமும் அவனுக்கு இருக்கிற வெறுமையும் அவன் திறமை மறக்கடிக்க வைக்குது. பட் இப்படிப்பட்ட ஒருத்தனை குட் வில் ஹண்டிங்கை அப்படி ஒருத்தரை மாற்றுறாரு. இதை சொல்கிற ஒரு சூப்பரான படம் தான் குட் வில் ஹண்டிங். இந்த படம் மொத்தம் 2 ஆஸ்கார் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு கதை எழுதுனது நம்ம பேட்மேன் நடிக்கிற பென் அஃப்லெக் தான். அவரும் இந்த படத்தில் சின்னதாக ரோல் பண்ணியிருப்பார். சரி, இப்போ வாங்க குட் வில் ஹண்டிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு நம்ம ஹீரோவான வில் ஹண்டிங் காமிக்கிறாங்க. இவனுக்கு அப்பா அம்மானு யாரும் கிடையாது. இவன் ஒரு அனாதை. இவனுக்கு இருக்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். தினமும் காலையில் கார்லாம் வீட்டுக்கு வந்து டே மச்சான் வாடா வெளியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டி போயிடுவாங்க. நைட்டில் பார் பப்பில் சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி தான் நம்ம ஹீரோட வாழ்க்கை போயிட்டுருக்கோம். அண்ட் அதே நேரத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் போகிற பையனை வேலை பார்த்துருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு ப்ரொஃபஸர் காமிக்கிறாங்க. இவர் மேக்ஸில் ரொம்ப ஜீனியஸான ஒருத்தர். மேக்ஸில் நிறைய டிகிரியில் வாங்கி ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. இப்போ கூட ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை பார்த்துட்டு அங்கே பசங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. பசங்களா, இதுக்கடுத்து இந்த உலகம் ஃபுல்லாகவே மேக்ஸால் தான் இயங்க போகுது. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அது மேக்ஸால் உருவாக்கப்பட்டது தான். ஸோ இதுக்கடுத்து எல்லாமே மேக்ஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு பேசிக்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட மொத்தம் ஒரு 5 சம் இருக்குது. அந்த 5 சம்மையுமே நோட்டீஸ் போர்டு எழுதி போடுவேன். ஸோ உங்களுக்கு யாருக்கு அந்த மேக்ஸ் சம் தெரியுதோ அதை மறக்காம கொண்டு வந்துருங்க. இன்கேஸ் உங்களால் சம்ம சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ், மேக்ஸ் ஒரு பெரிய ஆளாக வருவீங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பிறாரு. நம்ம ஹீரோ வந்து யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ க்ளீன் பண்ணிட்டே போகிறப்ப போர்டில் இருக்கிற அந்த மேக்ஸ் சம்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் லைட்டாக மனப்பாடம் பண்ணிட்டு இவன் வீட்டுக்கு வந்து போட்டு பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். சின்ன வயசுலேருந்து இவனுக்கு அப்பா அம்மா இல்லாதனால ஒரு ஆர்ஃபனேஜில் ஃபாதர் கீழே வளர்ந்துருப்பான். பட் பெரிய நடந்ததுக்கப்புறம் இவனுக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ காசு இருந்திருக்காது. ஸோ படிப்பில் விட்டுட்டு தான் இவன் இந்த மாதிரி வேலை பார்க்குறான். பட் சின்ன வயசுலேருந்து படிப்பு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கனால இந்த சம்பளம் கொஞ்சம் தெரியுது. ஸோ வீட்டில் சம்பளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அடுத்தலாம் காலையில் யூனிவர்சிட்டி போகிறான். அப்படியே க்ளீன் பண்ணுற மாதிரி போய் யாருக்கும் தெரியாமல் அந்த போர்டில் செம்ம சால்வ் பண்ணிடுறான். இப்போ அப்படி கட் பண்ணால் அந்த காலேஜில் ஒரு அலுமினி ஃபங்க்ஷன் காமிக்கிறாங்க. அது ஓல்டு பாய்ஸில் இருக்கிறவங்க வந்து ஃபன் கலெக்ட் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பொண்ணு அந்த ப்ரொஃபஸர் ஓடி வந்து, சார் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப இவர் ரெண்டு போய் பார்க்குறாரு. பார்த்து நேற்று கூட செம்ம யாரோ ஒருத்தவங்க சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறவருக்கு யாரும் ஒன்றும் புரியல. சுற்றி எல்லாரும் பார்த்து, பசங்களா யார் பண்ணா, நீங்களே சால்வ் பண்ணி கேட்குறப்ப யாருன்னு சொல்ல முடிக்கிறாங்க. சரி, அதனால் கிளாஸில் எல்லாரும் கூட கேட்போன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் குறைச்சி கேட்டுட்டு இருக்காரு. நேற்று ஒரு சம் போர்டு எழுதி போட்டேன், யாரோ ஒருத்தவங்க சால்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அது யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போகணுன்னு சொல்கிறப்ப எல்லா காலையும் சுற்றி முற்றி பார்க்குது. யாருக்குன்னு பார்க்குறாங்க. பட் யார் வர முடிக்கிறாங்க. இதை பார்க்குற அந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் புரியல. சரி, அடுத்த ஒரு சம்ம அதே போல் எழுதி போடுவேன். பட் அந்த சம் இது மாதிரி ஈஸியாக இருக்காது, ரொம்ப கஷ்டம். சொல்லப்போனால் பெரிய பெரிய மேத்தமெட்டிஷனு அதை சால்வ் பண்ணுறதுக்கு 2 வருஷம் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சமயம் யார் சால்வ் பண்ணான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஸர் பாட்டு அங்கேருந்து போயிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஈவினிங் அங்கே மாப் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ போர்டில் அங்கே இருக்க சம்ம பார்க்குறான். இவனுக்கு அதெல்லாம் அப்போ சம்மு அவன் பாட்டு அந்த போர்டில் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ப்ரொஃபஸர் ஏதாச்சும் அந்த நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் சால்வ் பண்ணுறது பார்க்குறாரு. பட் நம்ம ஹீரோட ஃபேஸை அவர் தெளிவாக பார்த்துருக்க மாட்டார். டே தம்பி, யாரா நீ நில்றான்னு சொல்கிறப்ப நம்ம எழுதிட்டே இருக்கான். ஒரு வேளை செம்ம சால்வ் பண்ணிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஏய் நில்றா, உன் ஃபேஸை பார்க்கணுன்னு சொல்கிறப்ப இவன் பாட்டு கெட்டாவது அந்த ப்ரொஃபஸர் திட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ இந்த ப்ரொஃபஸர் திரும்ப அந்த போர்டை பார்க்குறாரு. அவர் செம்ம ஷாக்காக இருக்குது. அவ்வளோ பெரிய செம்ம அவர் ஈஸியாக சால்வ் பண்ணி வச்சுருக்கான். இதை பார்த்து அவர் மறந்து போயிருக்காரு. எக்ஸாக்டாக இதே மாதிரி ஒரு சீன் நம்ம காதல் கொண்டேன் படத்துலேயும் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாட்டு அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஒரு பாருக்கு போகிறான். அவன் எப்பவுமே அங்கே சரக்கு அடிச்சிட்டு இருப்பாள். அந்த மாதிரி சரக்கு அடிக்கிறப்ப அந்த ஒரு பொண்ணு உட்காந்துருப்பா. இவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணோட பார்வை எல்லாமே நம்ம ஹீரோ பக்கம் தான் இருக்குது. பட் நம்ம ஹீரோ பொருசாக அந்த பொண்ணு மேலே கண்டிக்கவே மாட்டான். அப்போ அதே இடத்துல இன்னொரு கேங் நின்றுட்டு இருப்பாங்க. இவங்க யாருன்னா பக்கத்து காலேஜ் சேர்ந்தவங்க. பொதுவாகவே ஒரு பொண்ணு முன்னாடி சீன் போடுறதுக்காக 2 கேங் அடிச்சுக்கும்ல. அது மாதிரி இவங்க நம்ம ஹீரோட கேங்க டம்மியாக பார்க்குறாங்க. டேய், நீங்கள் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே, ஹிஸ்ட்ரி பார்த்து உனக்கு தெரியுமாடா, இந்த வருஷத்தில் இப்படி சம்பவம் நடந்துச்சு, அதை பார்த்து உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப இவங்க படிச்சிருப்பாங்க. இவங்க எதுவுமே தெரியாமல் திணறிட்டு இருக்காங்க. பாரு, இவங்களே ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டா, நீங்களே வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி டம்மியாக பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோ எழுந்து வந்து, உனக்கு என்ன அந்த சம்மத்தை பற்றி தானே பேசி ஆகணும், நான் சொல்கிறேன்னு அவன் பாட்டு பேரா ஒப்பிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்து அவனுக்கு அள்ளு விட்டுருது. 2வது வாட்டி இன்னொரு கேள்வி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ மனப்படமாக சொல்லிட்டு இருக்கான். பேஜ் நம்பர் முத கொண்டும் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக சொல்கிறான். இதை பார்த்து அவனுக்கு அள்ளு விட்டுருது. போடா போய் புக்கை நல்லா படிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸில் கலாய்ச்சிக்கலாம், இங்கேருந்து போடான்னு நம்ம ஹீரோ கெத்து காட்டுறான். இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ அவளாவே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, ஏய்
நம்ம எத்தனை நாள் ஒருத்தர் மீட் பண்ணுறோம், பட் ஒரு நாள் கூட நீ என்கிட்ட பேச முடிக்கிறே, என் மேலே கோமான்னு கேட்குறப்ப இவ எதுவுமே பேசாமல் தயங்கி இருக்கான். பட் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவும் லைட்டாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவள் போட்டு போகிறப்ப நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து இதான் என் நம்பரு, ஸோ இன்கேஸ் பேசுனா கால் பண்ணு சொல்லிட்டு அந்த பாட்டு கிளம்பி போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோ மனசில் செம்ம ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஹீரோ வம்பெடுத்துருப்பாங்களே அந்த கேங்கிட்ட போய் பாத்தியாடா ஒரு பொண்ணு மட்டும் சீன் போகிறது பெரிய சொல்ல, அவங்ககிட்ட நம்பர் வாங்கி காட்டணுன்னு நம்ம ஹீரோ கேள்வி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்து அந்த கேங்குக்கு கோவருது. ஸோ இவங்க பாட்டு ஜாலியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட காரில் போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட்டில் ஒருத்தர் விளாண்டுட்டு இருப்பான். இவன் யாரும் நம்ம ஹீரோட கிண்டர்கார்டனில் படித்தவன். அப்போயே சின்ன வயசில் இவனை போட்டு அடிச்சுப்பான் போல். அந்த கோவத்தை நம்ம ஹீரோ இப்போ மனசில் வச்சுக்கிட்டு டே மச்சான் காரை நிப்பாட்டுறா, அவங்க ஒருத்தருக்கான் பார்த்தியா, நான் எல்கேஜி படித்தப்ப என்னை போட்டு மூக்கிலே குத்துனான்டா, நானும் ரொம்ப நாள் நான் அடிக்கணும்னு இருக்கேன், இப்போ நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ போட்டு கார்லேருந்து இறங்கி போகிறான். அவன் மூஞ்சா குத்தி ரெண்டு ஃபைட் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு கேங் வாரவே மாறிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போலீஸில் வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறாங்க. இங்கே இதே இடத்துல இந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காரு. எவனா ஒருத்தர் க்ளீன் பண்ணுற பையன் தான் செம்ம சால்வ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் யாரும் கண்டுபிடிக்கணும்னு அங்கே க்ளீனிங் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்ல அங்கே போய் கேட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி இத்தனை ஷிஃப்ட்டில் ஒரு பையன் வேலை பார்த்துருக்கான். அந்த பையன் யாருன்னு கேட்குறப்ப இவங்களும் தேடி பார்க்குறாங்க. இந்த பையனா சார் இன்னைக்கு வேலைக்கு வரலையே, என்னமோ உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதான் கேள்விப்பட்டேன், நீங்கள் வேணா இப்போ கோர்ட்டில் போய் பாருங்கன்னு சொல்கிறப்ப இவரும் அங்கே போகிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ லோக்கல் கோர்ட்டில் வச்சு விசாரிச்சுருக்காங்க. தம்பி உன் மேலே போட்டுக்கிற கேஸ் என்ன தெரியுமில்ல, ஏதோ ஒரு பையனை அடிச்சிருக்கேன், எதுக்கு அடிச்சு கேட்குறப்ப சார் நான் அவனை அஃபண்ட் பண்ணல, ஸோ அவனை அடித்தான் நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், இது செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்கிறப்ப அந்த ஜட்ஜுக்கு ஒன்றும் புரியல. இல்லைப்பா நீ தான் அடிச்சுன்னு கேஸ் இருந்துன்னு சொல்கிறப்ப இல்லை சார் இது செல்ஃப் டிஃபென்ஸ் தான், இந்த மாதிரி லா கூட இருக்குது, 1887 இந்த மாதிரி சட்டம் இருக்கும், அந்த சட்டப்படி பார்த்தா நான் பண்ண செல்ஃப் டிஃபென்ஸ் தான், எவ்வளோ எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவன் லாயர்கிட்டே லாலாம் பேசிகிட்டு இருக்கான். இவன் சொல்கிற லாலாம் அந்த லாயருக்கு தெரியாது. அவர் பாட்டு அங்கே இருக்க லா புக்கெலாம் பார்த்து ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், பட் தான் நீ இப்போ தப்புன்னு சொல்லிட்டு இவர் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓரமாக இருந்து அந்த ப்ரொஃபஸர் பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்லையடா இவன் எவ்வளோ ஜீனியஸாக இருக்கான், சரி என்ன நடக்குன்னு பார்ப்போன்னு இவர் அவங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஜட்ஜ் அதெல்லாம் பார்த்துட்டு சரிப்பா என்ன இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான், ஸோ உனக்கு ஒரு அபராதமாக 50,000 அந்த கோர்ட் விதிக்குது, அதை தாண்டி நீ வெளியே போகலான்னு சொல்கிறப்ப இவங்ககிட்ட இங்கே அவ்வளோ காசு இருக்கும், வேறு வழி இல்லாமல் இவனும் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து அன்றைக்கி நம்ம ஹீரோன்னு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பால, ஸோ அதுக்கு நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி இவன் லைட்டாக ஜெயிலே பேசிகிட்டு இருக்கான். இதுக்கடுத்து நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்கதா சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்க போனால் அந்த ப்ரொஃபஸர் வந்திருக்காரு. அவர் நம்ம ஹீரோ உட்கார வச்சு இங்கே பாரு அந்த காசை கொடுத்து நானும் பெயில் எடுக்கிறேன், பட் அதுக்கு எனக்கு 2 கண்டிஷன் ஓகே பண்ணணும், அப்படி பண்ணினா அவனை வெயில கொண்டான்னு சொல்கிறப்ப இவனு என்னன்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் நிறைய மேக்ஸ்லாம் கொடுப்பேன், அந்த மேக்ஸ்லாம் நீ சால்வ் பண்ணும், இது உனக்கு ஓகேன்னு கேட்குறப்ப நம்ம சிரிச்சிட்டு சேர்ந்து சொல்கிறான். ஏன்னா உனக்கு மேக்ஸ்லாம் சப்ப ஈஸி. அதுக்கடுத்து ஹீரோவை பார்த்து வாரம் தெரப்பிஸ்ட்டை மீட் பண்ணோம், அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அதுக்கும் சரி சொல்கிறான். பட் நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் பிடிக்கவே பிடிக்காது, பட் ஜெயிலை விட்டு வெளியே வரணும்னு இவனு சரின்னு சொல்கிறான். இதுக்கடுத்து இந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ வெளியே கூட்டி வந்து அவன் ஒரு போர்டில் உட்கார வைக்கிறாரு. இந்த சம் இருக்குது, இது 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணுவான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி முடிச்சிடறான். இதை பார்த்து அந்த ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பரவாயில்லடா நான் நினச்சதோட அவங்கள்ட்ட திறமை அதிகமாக இருக்குன்னு பாராட்டுறாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் தெரப்பிஸ்ட் மீட் பண்ண சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி தெரப்பிஸ்ட் வராரு. நம்ம ஹீரோ விசாரிச்சிருக்காரு, பட் நம்ம ஹீரோ அந்த பெருசாக கண்டிக்க முடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வரவங்களாம் அடிச்சு துரத்தணுன்னு அந்த தாத்தா வம்பளுக்கு ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் தெரப்பிஸ்ட்டுக்கு கோவம் வந்துடுது. அவர் போட்டு கோவம் வழி வந்து யோ இன்னும் பைத்தியக்கார பையனை போய் தெரப்பிஸ்ட்டை கூட்டி வந்திருக்கீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இனிமேல் எங்கிட்ட பழகிட்டு இருந்தா என்னை பைத்தியம் ஆக்கிடுவான், இவனுக்குலாம் நான் தெரப்பி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சரி லைட்டாக அந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இதுக்கடுத்து ஹிப்னோடைஸ் பண்ணுற ஒரு நபரை கூட்டிடுறாரு. அந்த ஆள் அன்னியன் படத்தில் ஒரு நாசன மாதிரி நம்ம ஹீரோ ஹிப்னோடைஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ அவரையும் கண்டுக்காம அவரை கலாச்சடி போட்டுறான். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் பண்ண வராங்களோ அவங்களும் பாதிலே போயிடுறாங்க. இதனால் அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன பண்ணி தெரில. ஸோ இதுக்கடுத்து தங்கேருந்து இன்னொரு நபரை பார்க்க போகிறாரு. இவர் அந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான கேரக்டர். இவர் இந்த ப்ரொஃபஸரோட கிளாஸ்மேட் தான். ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. இப்போ அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டி போய் இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை தெரப்பி பண்ணணும், உன்னால் முடியுமான்னு கேட்குறப்ப டே எனக்கே பிஸி ஷெட்யூல் இருக்குடா, நான் எப்போ பண்ணுறேன்னு கேட்குறப்ப இங்கே பாரு அந்த பேர் ரொம்ப திறமசாலி, உனக்கு ஒன்று தெரியுமா, இந்தியாவிலேருந்து ராமானுஜன் ஒரு பையன் இருந்தார்ல, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி, அவருக்கு ஈக்குவலான பிரெயின் இருக்கும் தான் இவன், பட் ஆள் கொஞ்சம் திமிரானவன். ஸோ அவன் பேர் கூட வில் ஹண்டிங். ஸோ இந்த வில் ஹண்டிங்கை நீ குட்வில் ஹண்டிங்கை மாற்றணும், ஒரு ஃப்ரெண்டாக ஒன்றால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இவரு சரின்னு சொல்கிறாரு. இதுக்காக அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்க்க போகிறாங்க. அவர் நம்ம ஹீரோ ஒரு ரூமில் உட்கார வச்சு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. பட் நம்ம ஹீரோ அதையும் கேட்காம அவர் கேட்கறதுக்குலாம் வேற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான். அவர் ஒரு கேள்வி கேட்டார்னா சம்மந்தம்லாம் வேற மாதிரி பதில் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவருக்கு லைட்டாக ஒரு கோவம் வருது. இதுக்கிட்ட சுற்றி முற்றி பார்க்குறான். அவர் வீட்டில் ஒரு டிராயிங் இருக்கும், ஏதோ
ஏதோ ஒரு கடலில் ஒரு ஆள் போட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஹீரோ அவரை பார்த்து, சார் இது நல்லா இருக்கே, நீங்களே வந்து கேட்குறப்ப, ஆமாம் என் ஒய்ஃப் நினச்சி வரைஞ்சேன், என் ஒய்ஃப் இப்போ என் கூட இல்லை, இந்த டிராயிங்கை பார்த்து உனக்கு எப்படி தோணுதுன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இந்த ஆள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ரொம்ப கோவப்படுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஒய்ஃப் செத்ததுக்கப்புறம் ஒரு படகுலேருந்து ஒருத்தர் எப்படி விடுதலை வெளியே போகிறான். ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் நீங்கள் டிராயிங் வரைஞ்சிருக்கீங்க, நான் சொல்கிறது கரெக்டானு கேட்குறப்ப அந்த ஆள் செம்மக்கும் வந்துடுது. அவர் பாட்டு ஹீரோட கழுத்து பிடிச்சி என் ஃப்ரெண்டோட ஸ்டூடெண்ட்னு பார்க்குறேன், இல்லைனா அங்கேயே கொண்டு போயிருப்பேன், மரியாதை இங்கேருந்து போன்னு நம்ம ஹீரோ திட்டு நிற்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ ஒரு வெறி பேச்சுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இது வெளியே இருக்கிற ப்ரொஃபஸர் பார்த்துறாரு. ஸோ அவருக்கும் தெரியுது இதுக்கடுத்து இவனும் வரமாட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃப்ரெண்டை பார்த்து, சாரி மச்சான், இவன் இப்படி தான்டா வரப்போ எல்லா தெரப்பிஸ்ட்டு அவங்களுக்கு யாரும் வரலாம் பண்ணிகிட்டு இருக்கான், நீயும் அடுத்த வாரம் வரமாட்டேன்னு கேட்குறப்ப, இல்லை அடுத்த வாரம் வியாழக்கிழமை 4 மணிக்கு கரெக்டாக அந்த பார்க் வரணும்னு சொல்லிட்டு இவர் பாட்டு அங்கேருந்து போயிறாரு. சிவருக்கும் நம்ம ஹீரோமா லைட்டாக இன்ட்ரெஸ்ட் வருது, இன்னப்போ நல்லபடியாக மாற்றலான்னு சொல்லிட்டு இவர் நினச்சிட்டு இருக்காரு. இங்கே இதே இடத்துல நம்ம ஹீரோ இவள் லவ் பண்ணிட்டு இருக்கால, ஸோ அந்த பொண்ணை பார்க்க போவான். அடிக்கடி ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இவ்வளோ லவ் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த செஷன் அந்த தெரப்பிஸ்ட்டை பார்க்க போகிறான். அந்த தெரப்பிஸ்ட் ஹீரோ கிட்ட, சாரிப்பா அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தை பேசிட்டேன், என் ஒய்ஃபை பற்றி யாராவது பேசினாங்கன்னா நான் லைட்டாக கோவப்படுவேன், அதான் அன்றைக்கி கோவத்தில் உன் கழுத்தை பிடிச்சேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சரின்னு சொல்கிறான். இதுக்கடுத்து இவர் நம்ம ஹீரோ ட்ரிகர் பண்ண பார்க்குறாரு. ஆமாம் இதெல்லாம் நான் எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் மனசாட்சி இல்லாத ஒரு காட்டு மாடி பயலாச்சு, உங்கள்கிட்ட சொந்தம்னு சொல்லி யாராக இருக்காங்களா, சின்ன வயசில் உங்கள் அப்பா ஒன்று போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் எவனும் நிரந்தரமும் உங்களோட இருக்கிறதில்ல, ஒன்று தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாளா, ஏன்னா நீ உன்னை ஒரு பெரிய புத்திசாலி மாதிரி காமிக்கிறதுக்கு மற்றவங்ககிட்ட நீ ஃபேக்காக பழகிட்டு இருக்க, ஸோ அதனால் யாருக்குமே உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ மனசாட்சி இல்லாதவன்டா, நீ ஒரு காட்டு முன்னாடின்னு இவன் ட்ரிகர் பண்ணுறவங்க பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனு யோசிச்சு பார்க்குறான், அவர் சொல்கிற உண்மைதானோ, சின்ன வயசுலேருந்து யாருமே பெருசாக நம்ம கூட க்ளோஸாக பழகினதே இல்லையே, உண்மையாக நம்ம ஒரு சாடிஸ்டான்னு சொல்லிட்டு இவனுக்கு அவனே நினச்சிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த நாள் திரும்ப செஷன் கூப்பிட்றாரு. இவன் பாட்டு செஷன் போயிட்டே இருக்கான். பட் நேற்று அவர் சொன்ன விஷயம் இன்னும் மனசில் ஓடிட்டே இருக்குது. அதனால் பெருசாக அவர்கிட்ட பேசாமல் எப்போ செஷன் முடியும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு இவன் டைமே பார்த்துட்டு இருக்கான். இவன் நோட் பண்ணுறதை பார்த்து அவரும், சரிப்பா இன்றைக்கி எதுவும் பண்ண வேணாம், இங்கேருந்து போன்னு அவனை எதுவுமே பண்ண அனுப்பி போட்டுறாரு. இது வெளியே இருக்கிற ப்ரொஃபஸர்னு பார்க்குறாரு. டேய் என்னடா உள்ளே 5 நிமிஷம் தானே இருக்கும், அதுக்கு வெளியே வந்துட்டிங்கன்னு சொல்கிறப்ப இன்றைக்கி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படா வெளியே போனால் அவன் டைமே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இதுக்கு அடுத்து அவன்கிட்ட எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அனுப்பி வச்சிட்டாரு. ஸோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறான். அவர் சொன்ன மாதிரி நம்ம கூட பழகிறதுக்கு யாருமே இல்லையோ, ஸோ இப்போ நம்ம கூட இருக்கிறது நம்ம லவர் மட்டும்தான். ஸோ அவள் கூட ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணு சொல்லிட்டு நைட்டில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இதுக்கிற அடுத்த நாள் திரும்ப செஷன் போயிட்டுருக்கான். அப்போ அந்த ஆள் நம்ம ஹீரோட பேசிகிட்டு இருக்காரு. சரி நான் உனக்கு சில கதைகள் சொல்கிறேன், நம்ம கூட இருக்க எல்லாருமே சில அன்கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், பட் அதுக்காக நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணக்கூடாது. உனக்கு ஒன்று சொல்லவா, ஒரு நாள் என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருந்தா, தூங்குறப்பே அவள் பாவம் போட்டா, என் வீட்டில் இருக்க நாயில தெரிச்சு ஓடிடுச்சு, பட் அதை கூட நான் பெருசாக கண்டுக்காம அவளுக்கு சிரிச்சு தான் இருந்தேன்னு சொல்கிறான். இதை பார்த்து ஹீரோவால் தாங்கவே முடியல. என்ன சார் உங்கள் பொண்ணுடைய பாவம் போட்டில் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் நடத்திட்டு கேட்குறப்ப, ஆமாடா நம்ம யாரை ஒருத்தவங்களை முழுசாக லவ் பண்ணுறோமோ அவங்க எது பண்ணாலும் நமக்கு ரசனையாக தோணும், நீ வேணால் ட்ரை பண்ணிப்பான்னு சொல்கிறப்ப நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. முதல்ல செஷன் வரப்ப ஒரு மாதிரி கோவத்தில் வந்திருப்பான், பட் இப்போ அவர்கிட்ட பேச பேச இவனுக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து நம்ம இங்கே பேச ஆரம்பிக்கிறான். அடிக்கடி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசுறது, அவளுக்கு ஏதாவது காலேஜில் ப்ராஜெக்ட் இருந்து இவன் உட்காந்து பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த நாள் திரும்ப ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. நம்ம வேறு அந்த ஆளை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் சார் நீங்கள் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்களே, ஃபஸ்ட் டைம் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி உங்கள் ரெண்டுக்கு லவ்ஞ்சு கேட்குறப்ப இவர் யோசிச்சு பார்க்குறாரு. அக்டோபர் 21, 1975 சொல்கிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ மறந்து போயிடுறான். ஜீசஸ் கிரைஸ்ட், என்ன சார் தேதி மோக்க ஞாபகம் கேட்குறப்ப எப்படியும் தேதி மறக்க முடியும். அன்றைக்கி நம்ம ஊரில் ஒரு பெரிய பேஸ்பால் மேட்ச் நடந்துச்சு. ஸோ நானே ஃபுல் டிக்கெட் வாங்கிட்டு அந்த மேட்ச்சை பார்க்க போனோம். ஸோ நாங்கள் நினச்ச மாதிரி அந்த மேட்ச்சு வேற நாள் முடிஞ்சிச்சு. அந்த ஸ்டேடியத்தில் 35,000 பேரும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. இதை பார்க்குற ஹீரோவும், நீங்களும் அங்கே இருந்தீங்களா, அங்கே தான் உங்கள் ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் பார்த்துலாம் கேட்குறப்ப, இல்லை அதுக்கு கூட நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் இருந்தோம். ஸோ அங்கே தான் ஃபஸ்ட் டைம் நான் என் ஒய்ஃபை பார்த்தேன். பார்த்த முதல் செகண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸில் நான் மேட்ச்சு கூப்பிட்டு இருந்தாங்க, பட் மேட்ச்சுக்கு போகிற முக்கியமாக இவ்வளோ பார்க்குறது முக்கியமாக. ஸோ டிக்கெட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு நான் பாட்டு அங்கேயே இருந்தேன். ஸோ அவ கூட உட்காந்து பேச ஆரம்பிச்சேன்னு சொல்கிறாரு. இதை பார்க்குற நம்ம ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கான். சார் அது அவ்வளோ பெரிய மேட்ச் சார், அதை விட்டு நீங்கள் அந்த பொண்ணையை பார்த்துட்டு கேட்குறப்ப, டேய் மேட்ச் இன்றைக்கி போட நாளைக்கு வரும்டா, பட் என் தேவதை என்னைக்கு கிடைப்பா. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவளை பார்க்க போனால் என்ன இருக்கும், என் வாழ்க்கையை வெறுமையாக இருக்கும். ஸோ அன்றைக்கி அவளை பார்த்தவன் தான். கிட்டத்தட்ட 18 வருஷம் நாங்கள் ஒன்றா இருந்தோம்.
இருந்தோம். அப்புறம் கேன்சர் வந்து ஒரு 6 வருஷம் பெட்டில் இருந்தா. ஸோ அப்போ கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த மனுஷன் ஒரு ஒய்ஃபோட எவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆசைப்பட்றான். சிலன்னு தொடர்ந்து நம்ம ஹீரோ கூட பழக ஆரம்பிக்கிறான். இதுக்கடுத்து ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கூட்டி போயிருப்பான். அப்போ ஹீரோவை பார்த்து, ஆமாம் நான் எப்போ ஒன்று தானே பார்க்குறேன், உன் வீட்டுக்கு நான் எப்போ கூட்டி போவேன், உன் ஃபேமிலிக்கு நான் இன்ட்ரோ பண்ண கேட்குறப்ப நான் மாரி யோசிச்சு பார்க்குறான். இவனுக்கு வேறு யாருமே இல்லையே. பட் ஹீரோயின் கிட்ட அதை காட்டிக்க மாட்டான். இப்போதைக்கு வேணாம், எனக்கு 8 அண்ணங்க இருக்காங்க. ஸோ இந்த 8 அண்ணங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் வீட்டுக்கு தெரியவானான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே அமைதியாகவே இருப்பான். இதுக்கடுத்து ஒரு நாள் 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ செக்ஸ் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நைட் வீட்டில் உட்காந்து படுத்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட முதுகை பார்க்குறா. முதுகு ஃபுல்லாக நிறைய காயமாக இருக்கும். இந்த சிகரெட்டில் வச்சு முதுகில் சூட வச்சு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நிறைய தழுங்களாக இருக்கும். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கடுத்து ஹீரோவை பார்த்து, ஆமாம் நானே என் ஃப்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி போகிறோம், அந்த யூனிவர்சிட்டி நீ வரையான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இவன் தெரப்பிக்கு போயானும்ல. ஸோ அதனால் ஹீரோங்கிட்ட என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறான். இதை பார்த்து அவள் லைட்டாக கோவப்படுறா. என்னடா உன் வீட்டுக்கு என்னை கூட்டி போக சொன்னாலும் நீ என்னை கூட்டி போக முடிக்கிற, சரி நான் எங்கேயாவது போகிற நீ கூட வரேன்னு கேட்டால் அப்போ நீ வர மாட்டேங்கிற, நீ சும்மா தானே இருக்க, உனக்கு வேறு யாரும் இல்லைல்ல, நீ ஏன் கூட வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இவன் மாதிரி கோவமாக பேச ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து நம்ம வீர கடுப்பாயிருது. ஆமாண்டி எனக்குன்னு ஒரு யாரும் இல்லை, உண்மையை சொல்லப்போனால் நான் ஒரு அனாதை, பார்த்தில்ல முதுகு நிறைய சூடு இருந்துச்சுல, இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா, நான் சின்ன வயசில் வளர்ந்த ஆர்ஃபனேஜ் தான். அங்கே ஃபாதர் அடிக்கடி தனியாக கூட்டி போவார், என் முதுகுலேயே ஸ்மோக் பண்ணி சூடு வச்சுட்டு இருப்பாரு. இப்படி தான் நான் வளர்ந்தேன்னு நம்ம வீர எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. நான் சும்மா தான் உங்கள்கிட்ட பேசினேன், நீனும் ரொம்ப கோபம் கேட்குறப்ப ஆமாண்டி நான் அப்படிலாம் நீ கோவப்படுவேன், இந்த உலகத்தில் யாருமே எங்களோட நிரந்தரமாக இருந்ததே இல்லை, அந்த மாதிரி நீ இருக்க போகிற, என்னோட பிரியா தான் போக போகிற, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம ஹீரோ கோச்சிட்டு போகிறான். ஸோ பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் இப்போவும் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கான். இதுக்கடுத்து ஒரு நாள் அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீரோ கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோட சில சம்லாம் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்கிறாரு. நம்ம ஹீரோ டிஸ்டர்பாகவே இருக்கானே. ஸோ இருந்தாலும் சால்வ் பண்ணு சொல்லிட்டு அதை லைட்டாக சால்வ் பண்ணுறான். பட் ஒரு கடத்தில் கோமாயி அவன் அந்த பேப்பரை தூக்கி வீசிடுறான். அந்த ப்ரொஃபஸர் போல் திட்டு என்னால் இதுமாரி பண்ணவே முடியாது, உனக்கு 50 வயசு ஆயிடுச்சுல, இந்த 50 வயசுக்கு அப்புறமும் மேக்ஸ் என்னதையே சாதிக்க போகிற, சரி நீ எப்படியே கடந்துருப்போ, எனக்கு இப்போ தான் 25 வயசு ஆகுது, நான் இந்த மாதிரி மேக்ஸ்லேயே கட்டிகிட்டு இருந்து கடைசி காலத்துக்கு இப்படி இருக்க போகிறேன்னா எனக்கு என் லைஃப்பை வாழணும் ஆசையாக இருக்குது, நான் ஹாப்பியாக என் லைஃப்பை வாழணும், உன்ன மாதிரி மேக்ஸ்லேயே வாழ்க்கையெல்லாம் குப்பை கொட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றும் புரியல. ஏன் கோவப்படுற, நீ நல்லா இருக்குதான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன், சரி அதெல்லாம் விடு, உனக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன், நாளைக்கு இந்த கம்பெனி இப்போது அவங்க ஒன்று இன்ட்ரோ எடுப்பாங்க, சரி நல்லா பேசினா உனக்கு அந்த ஜாப் கிடைக்கும், நீ இது எடுத்து நல்லா வாழன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு போகிறான். பட் இப்போவும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருக்கான். ஸோ இவன் இந்த வேலைக்கு போக பிடிக்காம அந்த ஓனர்கிட்டே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இதனால அவன் வேலையை விட்டு தூக்கிறாங்க. ஸோ இதுக்கிட்ட செம்ம கோவத்தில் அவன் அவங்ககிட்ட தெரிஞ்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் திரும்பவும் தெரப்பிஸ்ட்கிட்ட அவன் செஷன் வரான். இந்த மாதிரி எனக்கு இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல, எதுக்கு அந்த ப்ரொஃபஸர் மேக்ஸ் இது பண்ணு அது பண்ணு சொல்லிட்டு இருக்காரு, வெறும் இந்த பேப்பரில் இருக்க சால்வ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ இருந்துட்டு இருக்கேன், எனக்கு என் வாழ்க்கை ஹாப்பியாக வாழணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், அதை அவர் சொல்ல ட்ரை பண்ணுறேன், அவர் ஒத்துக்க முடிக்காது. இப்போ எனக்கு ஒரு வேலை இருந்தார், எனக்கு அந்த வேலை பார்க்க பிடிக்கவே இல்லை, நான் பாட்டு கோஸ்ட் வந்துன்னு சொல்கிறப்ப இவர் அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. இவருக்கு அதை பார்த்து செம்மக்கோ வருது. சரிப்பா இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் வர வேணாம், இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு ஒன்றும் புரியல. சார் வெறும் 10 நிமிஷம் தான் இருக்குது, எதுக்கு அதுக்குள்ளே போக சொல்லிட்டு கேட்குறப்ப, இல்லைப்பா இதுக்கு மேலே சரிப்பட வர மாட்டேன், இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ரைட்டு மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் இவனு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவனுக்கு நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், எதுக்காக திடீர்னு நம்ம ஹீரோயின் எப்படி நடந்துக்கிட்டோம் இது எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதனால் ஹீரோயின் ஃபோன் பண்ணி, சாரி காலில் உங்கள்கிட்ட ஏதோ கோவத்தில் கத்திருப்பேன் என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு இவன் கால் கட் பண்ணிடுறான். இதுக்கடுத்து அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறான். இவன் ஃப்ரெண்ட்ஸில் படிக்க மாட்டாங்களே, ஸோ அதனால் பார்ட் டைமாக அதில் கட்டுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் அந்த இடத்துக்கு போய் இவனு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் ஃப்ரெண்டு தனியாக கூட பேசிகிட்டு இருக்கான். மச்சான் நாங்கள் தான் படிக்காமல் இருக்கோம், இந்த மாதிரி கட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கோம், நீ ஏன்டா இங்கே வந்து கேட்குறப்ப, என்னடா பெரிய படிப்பு இதெல்லாம் சாதாரண விஷயம்டா, உங்களோட இருக்கிறதால ஒரு ஹாப்பின்னு சொல்கிறப்ப அந்த ஃப்ரெண்டு வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாருடா நீ ஒன்றும் எங்களை மாதிரி கிடையாது, இன்கேஸ் ஓமனை மட்டும் எனக்கு எந்த வச்சுக்கேன் நான் என்ன எங்கேயோ போயிருப்பேன், பட் நீ இந்த மூளையை வச்சு எங்களோட வேலை பார்க்கலான்ட்டு இருக்க, நாங்கள் படிக்காதவங்கடா இந்த மாதிரி வேலை பார்ப்போம், பட் உனக்கேன்னு இந்த வேலை வந்துச்சு, இங்கே பாரு நாங்கள் தினமும் காரில் வந்து கூட்டி போகல, அப்போல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பேன், தினமும் ஆறு நடிக்கிறப்பலாம் நீ ஏன்டா வீட்டு வெளியே வர, இவன் ஏன்டா தேவையான அமௌண்ட் சுற்றிட்டு இருக்கான், அந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், நான் எப்போ சந்தோஷப்படுவேன்னா நான் வீட்டுக்கு போவேன், அப்போ ஹார்ன் அடிச்சு உன்னை கூப்பிடுவேன், நீ வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது, ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கணும் என் ஃப்ரெண்டு பிஸியாக இருக்கான், அவனுக்கு இதுக்கிட்ட நிறைய வேலை இருக்குது, இந்த மாதிரி நடிச்சிட்டு இருப்பேன், ஸோ இதாண்டா ஒரு ஃப்ரெண்டு எனக்கு பெருமை, தினமும் உங்களோட ஊர் சுற்ற எனக்கு பெருமை இல்லை, இந்த மாதிரிலாம் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கான்,
இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு உறுத்தலாக இருக்குது. ஆமாம், நம்ம லைஃப்பை எவ்வளோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் திறமை இல்லாமல் அவங்க வாழ்க்கையை முன்னெடுத்து போகாமல் இருக்காங்க. பட் நமக்கு இவ்வளோ திறமை இருந்தோம் நம்ம ஒரு சோம்பேத்தனமாக இருக்கோம். இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இங்கே இதே நேரத்தில் அந்த ப்ரொஃபஸரை தெரப்பிஸ்ட் காமிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸர் அந்த தெரப்பிஸ்ட்டுக்கு கோவம் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அன்றைக்கே பாதியில் அவனை அனுப்பி வச்சிருப்பார்ல, இன்றைக்கி பாதியில் அனுப்புகிறப்ப இவர் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. டேய், நீ உண்மையாக உனக்கு தெரப்பி பண்ண தான் வந்தியா இல்லை வேறு எதுக்காக வந்தியா? தினம் எதுவும் பண்ண வேண்டாம் பாதியில் அனுப்புறேன்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவன் பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்ககிட்ட நான் என்கிட்ட பேசட்டும், அதான் பாதியில் நான் அனுப்பிச்சிட்டு சொல்கிறப்ப இவர் அதை கேட்க முடியாது. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். தெரப்பிஸ்ட்டை பார்த்து, சார் உங்களை தனியாக பேசணும், தனியாக வரீங்கன்னு கேட்குறப்ப அவரும் போகிறாரு. நம்ம ஹீரோ அழுதுகிட்டு, சாரி சார், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு யாரு கூட எப்படி பேசணுன்னே தெரில, எப்பவுமே தனிமையாக இருக்கணும்னு நான் பாட்டு சீன் போட்டே இருப்பேன். சார் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறப்ப தான் தெரியுது அவனே நான் பெரிய ஆளாக மாதிரி நினச்சிட்டு இருக்கான். பட் நான் என்ன அவங்களோட போகிறேன்னு நானும் கீழே தான் இறங்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஏன் தப்பு தான், எல்லாமே ஏன் தப்பு தான் சொல்லிட்டு இவன் அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்க்குற தெரப்பிஸ்ட்டும் இதில் ஒவ்வொரு தப்பு ஒன்று கிடையாதா, உண்மையை சொல்லப்போனால் உன்னை பார்க்குறப்ப என்னையே பார்க்குற மாதிரி இருக்குது. சின்ன வயசில் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், யார் பேச்சையும் கேட்காம ஒரு மாதிரி திமிரை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். பட் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு காரணம் என்னோட தேவதை. ஸோ அந்த மாதிரி உனக்கு ஒரு தேவதை இருப்பான்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்படுறான். Good luck, son. இதுக்கடுத்து அங்கேருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறான். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஹீரோக்கு பர்த்டே. ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஹீரோ கூட்டி வந்து, மச்சான் இங்கே வாடா, உனக்கு ஒன்று வாங்கிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் காரை காமிக்கிறாங்க. அதில் லைட்டாக ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பழசாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்த காசுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்லடா, எனக்கா நீங்கள் எவ்வளோ பண்ணிக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். இதுக்கிற அடுத்த நாள் காலையில் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போவாங்க. தினமும் காலையில் நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி நீ கூப்பிட்றாங்க. பட் நம்ம ஹீரோ வெளியே வர மாட்டேங்கிறான். வீட்டுக்குள்ளே போய் ஃப்ரெண்டு பார்க்குறான். வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் காணோம், நேற்று வாங்கி கொடுத்து அந்த காரையும் காணோம். இதை பார்த்து அவன் ஃப்ரெண்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. உடனே ஓடி அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, டே மச்சான், நம்ம ஃப்ரெண்டு வாழ்க்கையில் உருப்பிட்டான் போலடா, ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, பிஸி எங்கேயும் வெளியே போயிட்டான், இதுக்கூட நான் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸில் அங்கேருந்து போயிடுறாங்க. இதே நேரத்தில் அந்த ப்ரொஃபஸரோட வீடை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவன் காரை அங்கே நிப்பாட்டி ஒரு லெட்டர் மாதிரி இந்த வாசலில் வச்சுட்டு போகிறான். ஸோ காலிங் அடிச்சுட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போகிறப்ப இந்த ப்ரொஃபஸர் வெளியே வராரு. கீழே லெட்டர் படித்து பார்த்தா நம்ம ஹீரோ எழுதி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட இந்த ப்ரொஃபஸர் கிட்ட சாரி கேட்கணும், அவர் எனக்கு நிறைய வேலை வாய்ப்பு பயன் கொடுத்துருக்காரு, பட் அதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து நான் வாழ்க்கையிலாம் முன்னேறுவேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என் தேவதையை பார்க்கணும்ல. ஸோ நீங்கள் எப்படி உங்கள் தேவதைக்காக மேட்ச்சில் விட்டு நீங்கள் அவங்களோட இருந்தீங்களோ அது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நான் தேவதையை பார்க்க போகிறேன். இன்கேஸ் நான் என் தேவதையை விட்டேன்னா என் வாழ்க்கை எங்கிட்ட போன மாதிரி இருக்குது. ஸோ நான் அவ்வளோதான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் எழுதி வச்சுருக்கான். இதை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. சன் ஆஃப் அ பீச், என் லைனை என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு அவர் பாட்டு உள்ளே போகிறாரு. ஸோ நம்ம ஹீரோனை தேடி சமாதானப்படுறதுக்காக போயிட்டுருக்கான். இதோட குட்வில் ஹண்டிங்கிற இந்த படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப் பண்ணிச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ பாய் கைஸ்.